சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர நன்னில் நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி அப்பப்ப எல்லாரும் கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு விமர்சனம் அது டிடிவி தரப்புல இருந்து நோக்கி வைக்கப்படுகிறது. கட்சிகளுடைய விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது, நம்ம பிறகு கூட பேசலாம். ஆனா நாங்கள் இன்னமும் விஜய் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர் அழைத்தது உண்மைதான் அப்படின்னு கிரீஷ் ஓடங்கர் சொல்லி இருக்கிறார். எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக நடக்குது, எல்லாரு கூடயும் தான் நாங்க பேசுறோம் அப்படின்னு கடந்த காலத்துல பிரேமலதா ராமதாஸ் வைத்த இடத்திற்கு காங்கிரஸ் வந்து விட்டதா? எப்படி பாக்குறீங்க சார்? இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டி அது கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்துச்சு. காலையிலேயே புதிய தலைமுறையில் தொலைபேசி மூலமாக கருத்து கேட்டாங்க. டிவிக்கே ஆப்ஷன் இருக்குன்னு தான் நானும் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் போன தடவை 2021 தினேஷ் குண்டுராவ் வந்திருந்தார். இதே சோடங்கர் இடத்துல, வேணுகோபால் இடத்துல அவர் இருந்தார். தினேஷ் குண்டுராவ் இருந்தார். குண்டுராவோட பையன், கர்நாடகா முன்னாள் முதல்வர். இங்கே KS அழகிரி இருந்தார். அது செல்வ பெருந்த இடத்துல. இதே மாதிரி தான் 39 இடம் கொடு, 42 இடம் கொடு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பலம் வந்துருச்சு, ரொம்ப பலம் வந்துருச்சுன்னு அது ஏதோ வலிமை பெருகின மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில் திமுக வந்து ஸ்ட்ரிக்டா இவ்வளவுதான்னு சொல்லிடுச்சு. அதாவது இந்த பழைய 61 கேட்கறது, 63 வாங்கிட்டு 41 இடம் வாங்கும் போதும் இதே தான் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பலம், பழைய மாதிரி 63 கொடுக்கணும். நாங்க 41 இடத்துல இருந்து 25 இடம் வாங்கும் போதும் இதே தான் சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப பலம் வந்துருச்சுங்க, பழைய 41 கொடுக்கணும்னு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப பலம் வந்துருச்சுங்க, பழைய 25 கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அப்ப 22 23 தான் கொடுப்பாங்கன்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய கட்சிகள் புதுசா வந்திருக்கு. டாக்டர் ராமதாஸ் ஐயா கூட வண்டி வருதுங்க, நாளைக்கு போறோம் அப்படின்னு ஏதோ ஓலால ரெட் டாக்ஸில புக் பண்ண மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை வராரோ நமக்கு தெரியாது. அரசியல் வந்து எப்போதுமே கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. வாக்கரசு ஈஸியா சொல்லிடுவாங்க, நாங்க இதெல்லாம் தேர்தலுக்காக தொகுதி உடன்பாடுன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. சித்தாந்தத்துக்காக சண்டை போட்டு ஆதரவாளர்கள் தான் பாவம் நடுத்தருல நிற்பாங்க. அப்போ சோடகர் சொன்னதுல டோட்டல் பேட்டியில எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது என்னன்னா, 20% எங்களுக்கு ஆதரவு வந்துருச்சுங்க. 12%ல இருந்து 20%, மினிமம் 12, மேக்சிமம் 20. 20% எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். அப்போ குமரி மாவட்டம் தான் ஒட்டுமொத்த இந்தியான்னு நினைக்கிறார் போல இருக்கு, இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு நினைக்கிறார் போல இருக்கு. பிற மாவட்டங்கள்ல நமக்கே தெரிஞ்சதுதாங்க, 3% 4% இருக்கலாம். கூட வேலை பார்க்கலாம் ஆள் கிடையாதுங்க, ஓட்டு போட ஆள் இருக்கு. அதாவது பழைய காங்கிரஸ்காரங்க, அவரே சொல்ற மாதிரி நேரு குடும்பத்தின் மீது ரொம்ப பற்று கொண்டவர்கள், சோனியா ராகுல் மீது பற்று கொண்டவர்கள்னு அவர் சொல்ற மாதிரி அது கொஞ்சம் பேருக்கு இருக்கு. அது அவ்வளவுதான், 3000 4000 ஓட்டு பெர் கான்ஸ்டிடுவன்சி. எங்க ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா வட மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும், கொஞ்சம் டெல்டால இருக்கு, கொங்கு மண்டலத்துல உடுமலைப்பேட்டை சில ஏரியாக்கள்ல இருக்கு. இதெல்லாம் எனக்கே நன்றாக தெரிந்த விஷயம் தாங்க. ஓட்டு மட்டும் தான் அவங்களால போட முடியும், வந்து வேலை பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, வேலை பார்க்குற அளவுக்கு பண வலிமை இல்லை, உடல் வலிமை இல்லை. இப்போ பட்டுக்கோட்டையில் வந்து காங்கிரஸ் ஓட்டு இருக்குங்க, பேராவூர்ல காங்கிரஸ் ஓட்டு இருக்கு. அதை நம்பித்தான் தமாக கேட்குது, அங்கே சீட்டு கேட்குது அதிமுக கூட்டணியில். எவ்வளோ ஓட்டு இருக்கும் அப்படின்னா இவ்வளோதாங்க இருக்கு. ஒரு திருச்சி தம்பலம் சில பகுதிகளில் இருக்கு, 3000 4000 ஓட்டு 5000 ஓட்டு கூட இருக்கும். 1-2 தென்னந்திரிசலாக வந்து 10,000 ஓட்டு கூட இருக்கலாம். வெற்றிக்கு போதாது. அப்போ 3000 4000 ஓட்டுலேருந்து 10,000 ஓட்டு வரைக்கும் உள்ள கட்சிக்கு எத்தனை இடம் கொடுக்க முடியும் பிராக்டிக்கலாங்கிறதாங்க இதில் கேள்வி. இதே ஓட்டு வங்கி எல்லாருக்கும் இருக்கும். உதாரணமாக விசிகாவுக்கு இப்போ சிதம்பரம் பகுதி சில தொகுதிகளில் அவங்களுக்கு இதே ஓட்டு வங்கி இருக்கும், 10,000 15,000 20,000 இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எவ்வளோ இடம் தர முடியும்? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 20,000 ஓட்டை நம்பி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இடம் கொடுக்க மாட்டாங்கல்ல. ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி இவ்வளோ தானே. அப்படின்னா விசிகாவுக்கு எத்தனை இடம் தர முடியுமோ அதை ஒட்டி தான் காங்கிரஸ் கட்சிக்கு. அதாவது விசிகாவுக்கு 6 இடம்னா காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடம். காங்கிரஸ் கட்சிக்கு 27 இடம் கொடுத்தா விசிகாவுக்கு கூட கொடுக்கணும், மதிமுகவுக்கு கூட கொடுக்கணும். அது ஒட்டுமொத்தமாக முடியாது. அப்போ இவங்க சொல்ற கான்செப்ட்ல இது ரொம்ப காலமா இது சொல்லிட்டு இருக்காங்கிறதுனால நான் சொல்றேன். கடைசியில வந்து டெல்லியில இருந்து ஏதாவது சொல்லுவாங்க, எல்லாம் மாறிடும். அப்போ 25 தொகுதியில 6 தொகுதி 7 தொகுதி தோத்தாங்கல்ல, 18 தானே ஜெயிச்சாங்க. இந்த 7 தொகுதி எப்படி தோத்துதுன்னு யோசிச்சு பாருங்களேன். கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தடிச்சு கீழே இருக்கவங்க மத்தியில வெறுப்பை கிளப்பி திமுகனே வேலை பார்க்காம போய் அப்படிதான் அது தோக்கும்.
ஏதாவது ஒன்னடக்க ஒண்ணு சொல்லும் போது சரி உங்க பலத்துக்கு நீங்க வேலை பார்த்துக்கங்கன்னு விட்டுருவான். அப்ப தோத்துரும். ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டணியோட நன்மை என்றால் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அதுல விட்டு கொடுக்க தான் செய்யணுங்க. திமுக விட்டு கொடுக்க தான் செய்ய வேண்டியது வரும். நம்பர் விட்டு கொடுக்காட்டாலும் இடத்த விட்டு கொடுக்கணும். நமக்கு 180 தொகுதி 175 மாத்திரம். ஆனா நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதியை கூட்டணி கட்சி கேட்கும். அப்ப இடத்த விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில மேஜர் பார்ட்னர் போவார். எல்லாருக்கும் இது பொருந்தும். கூட்டணி அரசியல் எல்லாத்துக்கும் இது பொருந்துற விஷயம்தான். இப்ப கடைசி நேரத்துல ஏன் இந்த பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு கிரீஷோடங்கிற நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கேட்டாங்கன்னா இவரு கொடுக்க வேண்டாம்ல. அப்போ மேற்கொண்டு ஸ்பெகுலேஷனை கிளப்புறது தான். இப்போ திமுக ஸ்டாண்ட் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் இருக்கும். சரி, கனிமொழி அம்மா சொல்றதுனால திமுக தான் ஸ்டாண்டை மாத்தாதுங்க. ஏன்னா அது தலைவர் மு க ஸ்டாலின் அவர் தான் முடிவு எடுக்கணும். அப்புறம் கீழே இருக்கும் அழுத்தம், கட்சிக்காரன் அழுத்தம் கிரீஷோடங்கருக்கு இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குன்னா, திமுகவுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இது அண்ணா திமுகவுக்கு அப்படியே பொருந்துங்க. ரெண்டு கட்சிக்குமே கட்சிக்கார அழுத்தம் இருக்கும்ல. அப்ப நம்ம கட்சி குறைஞ்ச இடத்துல போட்டி போடணும் அப்படின்னு காங்கிரஸ்காரன் விரும்ப மாட்டான் அப்படின்னா திமுக விரும்ப மாட்டான்ல. அப்ப எந்த இடத்துல நீங்க மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வருவீங்க? அப்ப கடைசி நேர பேட்டிகளால என்ன பயன்? என்ன பயன்னா செய்தி, அவ்வளவுதான். செய்தியில அடிபட்டுக்கிட்டே இருக்கும். டிவிகள் எடுத்து பிளே பண்ணும். வெறும் பிரிண்ட் மீடியா இருந்தப்ப பிரச்சனை இல்லை. டிவி மீடியா பிளே பண்ணும்போது அது நூக்கன் கார்னர் போய் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிருப்தி கூடும். ஸோ கிரீஷோடங்கர் பேட்டி என்பது அதிருப்தியை கூட்டுகிற விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இதற்கு நடுவில் ஒரு ஒப்பீட்டை ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கிறார். இந்தியாவிலேயே 2 பேர் தான் துணிச்சலாக இருக்கக்கூடியவர்கள், எதற்கும் அஞ்சாமல் தைரியமா பேசக்கூடியவர்னா ஒருவர் ராகுல் காந்தி, ஒருவர் விஜய் அப்படின்னு ஏதோ ஒரு புள்ளியில அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்களே சார். அது நம்ம இன்னமும் அந்த வந்தா ஓகே தான், இல்ல வரணுங்கிற அந்த ஒரு இது டெஸ்பரேட்னஸை வெளிப்படுத்துறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா தாவேகா தரப்பு? ஏன்னா நிழலுக்கு அறிவாலய பக்கம் ஒதுங்கினவங்களெல்லாம் ஸ்டாலின் சேர்க்கிறாரு அப்படின்னா பனையூருக்கு அப்படி கூட யாரும் வரலன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல. இதுல 2 புள்ளியுமே நீங்க நினைக்கலாம். சோழங்கர் பேட்டி இன்னைக்கு வருதுங்க, ஒரு டைமிங் பண்ணி தான் வருது. ஆதவ் பேட்டியும் இன்னைக்கு வருது, ஒரு டைமிங் பண்ணி தான் வருது. அப்படின்னா விஜய் காங்கிரஸ் கூட்டணியில வர்றதுக்கு சம்மதிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். காங்கிரஸ் கட்சியில ரொம்ப டாப் மேலிடம் சோனியா ராகுல் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா கீழே ஒரு பகுதி தாவேகாவுக்கு ஆதரவா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம். தாவேகாவுக்கு ஆதரவா இருக்கிற பகுதியோட மைண்ட் என்ன? ஜெயிக்கிறதா இல்ல கட்சியை வளர்க்கறதா? உங்க யூகம், நீங்க பதில் சொல்லுங்களா. இப்போதைக்கு அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தான் சீட்டு வாங்குறாங்களா, இல்ல எண்ணிக்கை கூட வாங்கினா போதும் இருக்காங்களான்னு ஒரு சந்தேகமும் இருக்கு. சரி, இப்படி பாருங்க. சீட்டு கூட வாங்கியாச்சுங்க, எல்லாத்துலயும் தோத்துட்டாங்க, கட்சி ரொம்ப பலவீனமா இருக்குங்கிற பிம்பம் வந்துருச்சுன்னா 29 கதி என்ன? சரி, எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டாங்க. 70 தொகுதி வாங்கினாங்க, 70 ஜெயிச்சிட்டாங்க காங்கிரஸ் கட்சி. அப்படின்னா அவங்க எவ்வளவு சீட்டு 2029 தாவேகாட்ட எதிர்பார்ப்பாங்க? எல்லாம் போவாங்க. தேசிய ஓட்டு வங்கி முரசொலியில தலையங்களை இருந்தாங்க. தேசியம், அதாவது நம்ம துணை ஜனாதிபதி சொல்றாரு, தமிழ்நாடு தேசிய உணர்வு உள்ள மாநிலம். அதுக்கு தேசியம்னா என்ன அப்படின்னு தலையங்கத்துல ஒரு டெபினிஷன். தேசியம்னா நாட்டுப்பற்று அப்படின்னா தமிழ்நாடு என்னைக்குமே அது சளைச்சது இல்லை. ஆனா தேசியம்னா ஒற்றை மொழி, ஒற்றை மதம், ஒற்றை பண்பாடு அப்படின்னா தமிழ்நாடு எப்பவுமே எதிர்த்து வருது. தேசிய ஓட்டு வங்கினா நாட்டுப்பற்று ஓட்டு வங்கியா இல்ல ஒற்றையாட்சி ஓட்டு வங்கியா? இந்த கேள்வி அவங்க எழுப்பியிருந்தாங்க. இதுக்கு வஉசியோட கடைசி குரல், அவர் ஒரு கடிதம் எழுதுறாருங்க, ஒரு மாநாடு சம்பந்தமாக வாழ்த்து தெரிவிச்சு ஒரு கடிதம் எழுதுறாரு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்துறாரு. அவரோட குரல், ஏன்னா துணை ஜனாதிபதி கலந்துக்கிட்டு வஉசி ஃபங்க்ஷனுங்கிறதுனால அதை சேர்த்து சொல்றாங்க. அப்போ தமிழ்நாடு எப்போதுமே ஒற்றை பண்பாட்டுக்கு, ஒற்றை மதத்துக்கு, ஒற்றை மொழிக்கு எதிரானதாக இருக்கு. இது தேசியத்துக்கு எதிரானதா? இதான் கேள்விங்க. இல்லைங்கிறதா என் கருத்து. ஏன்னா நாங்களும் அதே காலகட்டத்தில இருந்து வரோம். அப்போ இங்க தேசியவாதம்னா ஒற்றை என்கிற வாதம் தான், சிங்குலாரிட்டிங்கிற வாதம் தான் அப்படின்னா தமிழ்நாடு எப்பவுமே ஏற்று ஓட்டு போடும். இதுல காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த ஒற்றைங்கிறதுல? அப்பவுமே அவங்க சிங்கிள் இன்ஜின் தாங்க. இப்போ டபுள் இன்ஜின்றாரு மோடி, அவங்க சிங்கிள் இன்ஜின் சொல்லுவாங்க. சிங்கிள் இன்ஜின் என்னன்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தா தாங்க மாநிலத்துக்கு நல்லது. இப்போ 66, 65, 67, 65 தான் அந்த ஒற்றை மொழி. 66ல இதான் சொல்லிட்டு இருந்தாங்க. 67ல இந்த வாதம் தான் அடிபட்டு போச்சு.
அதுக்கு பிறகு தொடர்ந்து அந்த வாதம் எடுபடுறது இல்லை. என்ன காரணம்னா, இப்போ சோடகர்பேட்டையிலே வருங்க, தமிழ்நாடோட பொலிட்டிக்கல் சிலபஸ் மாறிட்டு இருக்கு அப்படின்றாரு. சிலபஸ் மாறவே இல்லைங்கிறதா உண்மை. 67லேருந்து இன்னைய வரைக்கும் நம்மளோட அரசியல் பாடத்திட்டம் ஒண்ணுதான். எம்ஜிஆர் காலத்திலயும் அதுதான். 5 விஷயத்துல ரெட்டை குழல் துப்பாக்கி, அதிமுகவும் திமுகவும் பரம்பரை எதிரி. ஆனா 5 விஷயத்துல ஒற்றுமை. 5 விஷயத்தை தாண்டியே இங்க ஓட்டு வங்கியே கிடையாதுங்க. எம்ஜிஆர் சொல்ற 5 விஷயங்கிறது இதே தாங்க. மொழி நலன், மாநில நலன், மாநில உரிமை, இதே தான். பெண்கள் விடுதலை. இந்த 5 விஷயத்திலையும் அதிமுகவும் ஒண்ணுதான், திமுகவும் ஒண்ணுதான். 5 விஷயத்தை தாண்டி ஏதாவது தமிழ்நாட்டு ஓட்டு வங்கியில இருக்கா? கிடையாது. அப்படின்னா மீண்டும் வந்து எம்ஜிஆரா கலைஞராங்கிற அந்த கேள்விதான் மீண்டும் மீண்டும் அதான் வைக்கப்பட்டது. இப்போ ஸ்டாலினா ஏத்தாப்புல யாரான்னு எப்படி கேட்பீங்க? ஸ்டாலினா விஜயான்னு கேட்பீங்களா? ஸ்டாலினா கிரீஷ் சோடங்கரான்னு கேட்பீங்களா? ஸ்டாலினா ராகுல் காந்தியான்னு கேட்டு பாருங்க, என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். ஸ்டாலினா எடப்பாடி பழனிசாமியாங்கிற கேள்விக்கே பதில் இல்லைல்ல. வேறொரு பார்வை, ஒரு ஒப்பீடு சமூக வலைதளம் முழுக்க வைக்கப்படுகிறது. பிரதமரை நோக்கி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அவர் இந்தியாவுக்கு எதிரானவர்னு திருப்பதை போல, தமிழ்நாட்டுக்கு எதிரானது விஜய் குறித்து நீங்க கேள்வி கேட்பது, விஜயே பேசுறாரு, இது சரியான ஒரு அணுகுமுறையா அப்படிங்கிற விமர்சன பார்வையும் வைக்கப்படுது. நம்ம அந்த ஒப்பீடு சரியா பாக்குறீங்களா நீங்க? ஸ்டாலின் சொன்ன ஒப்பீடு என்னன்னா, தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எந்த வகையில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? டெல்லி தானே நமக்கு தலைநகர். தமிழ்நாடு எப்படி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும்? பொலிட்டிக்கலி. சரி, நீங்க அரசியலா தானே புரிஞ்சுக்கிடணும். அப்போ ஒப்பீடு எந்த இடத்துல வருது? இங்க இருக்கிற தேசிய ஓட்டு வங்கிக்கு எதிரான திராவிட ஓட்டு வங்கி. இப்போ தேசிய ஓட்டு வங்கியின் இலக்கணங்கள் என்ன? அது பிஜேபி பல முறை அதை சொல்லிட்டே வருது. கந்த சஷ்டி கவசம் பாடுவதற்கு அனுமதிக்காத அரசுன்னு நேற்று பார்த்தேன். அது எப்படி அனுமதிக்காத அரசா இருக்க முடியுங்க? கந்த சஷ்டி கவசம் பிஜேபி இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றாங்க. அது காலகாலமா தென் மாவட்டங்களில் இருக்கிற விஷயம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாடு பூராவும் இருக்கிற விஷயம் தான். அப்போ வெகுஜன விரோதம், இந்து மத விரோதம், மக்கள் விரோத போக்கு, இதுக்கெல்லாம் இடையில பெரிய வேறுபாடுகள் இருக்கு. அப்ப இந்து மத விரோதம், பெரியார் காலத்துல சேலத்துல ஊர்வலம் நடத்துறாங்க திராவிடர் கழகம். ராமர் படத்துக்கு அவமரியாதை செய்யப்படுது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட ரஜினிகாந்த் அதை வந்து துக்ளக்காண்டு விழாவில் பேசினார். இந்த மாதிரி அவமரியாதை செய்யப்பட்டது அப்படின்னு பேசினார், உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்போ தேர்தல் நேரம், சேலத்துல எல்லாத்துலயும் வந்து திமுக தான் ஜெயிச்சு, சேலம் நகரத்துல. கலைஞர் என்ன சொன்னார் அப்படின்னா, ராமரை அவமதித்து விட்டோம்னு சொன்னாங்க. சேலம் மக்கள் வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. இங்க 2 ராமர்கள் வெற்றி பெற்று இருக்காங்க திமுக சார்பா. ஒருத்தர் வந்து ஜானகிராமன், இன்னொருத்தர் ராஜாராம், அது முன்னாள் சபாநாயகர். 2 ராமனும் வெற்றி பெற்று இருக்காங்கன்னு அவர் சொன்னார். எதுக்காக சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல வந்து பொலிட்டிக்கல் சிலபஸ் வந்து அரசியல், மதம், அப்புறம் வந்து டெல்லி, தமிழ்நாடு, இதெல்லாம் தாண்டி நம்ம வளர்ந்து வந்துட்டோம் வருஷமா. அதாவது இதெல்லாம் ஒரு 120 வருஷம் பழமையான விஷயங்க. நான் சொல்றதே வந்து 70 வருஷம் பழமையான விஷயத்த நான் சொல்றேன். எனக்கும் முன்னாடி 50 வருஷத்துக்கு பழமையான விஷயங்கள் இதுல இருக்கு, இந்த மரபுல இருக்கு. அப்ப திடீர்னு நீங்க வந்து அதை மாற்ற முடியாது. சரி, பீஃப் ஈட்டிங் கேரளாவோட கல்ச்சர்லாம் பார்ட்டுங்க. அது மத்திய பிரதேசோட கல்ச்சர்லாம் அது வேற. நீங்க திடீர்னு மத்திய பிரதேஷ் கல்ச்சர் கொண்டு வந்து கேரளா கல்ச்சருக்குள்ள கொண்டு வர முடியாது. கேரளா கல்ச்சரை மத்திய பிரதேஷ் கல்ச்சருக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆனா கேரளாவும் மத்திய பிரதேசமும் வந்து இந்தியாவின் 2 மாநிலங்கள். திடீர்னு கேரளாவை கேரளம்னு நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு மத்திய மந்திரி சபை ஒப்புதல் தருது. அப்போ வெஸ்ட் பெங்கால பங்களான்னு மாத்தணும்னு சொன்ன மம்தா பானர்ஜி இதுக்கு ஏன் இன்னைய தேதி வரைக்கும் ஒப்புதல் தரல? அப்போ அரசியல் நோக்கம் இருக்கு. நீங்க ஒப்புதல் கொடுத்தாலும் அரசியல் நோக்கம் இருக்கு, கொடுக்கலைனாலும் அரசியல் நோக்கம் இருக்கு. அதைத்தான் நம்ம வந்து டெல்லி வந்து நம்ம கண்ட்ரோல், டெல்லி கண்ட்ரோல்ல நம்ம இல்லைன்னு நம்ம சொல்றது. கேரளாக்காரனை கேட்டீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல டெல்லிங்கிறது இந்திய அரசு கிடையாது, இந்திய அரசினுடைய இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான கொள்கைகளுக்கு எதிரானது. எக்ஸாக்டா சொல்ல போனா வந்துங்க, மாநிலங்கள் எப்போதுமே சுயாட்சி பெற்று இருக்க வேண்டும், மத்தியில வந்து கூட்டாட்சி இருப்பது நல்லது. இது பாயிண்ட். கூட்டாட்சி இல்லாம தானே இப்போ 2 தடவையா நடந்துச்சு ஆட்சி. 2014 2019 மோடி ஆட்சி தனி மெஜாரிட்டியோட தானே இருந்தாங்க. அப்ப ஏன் வந்து ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு, என் மகனை மந்திரியாக்க விடாம சதி பண்ணதே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஏன் சொன்னாரு? ஒரே ஒரு எம்பிங்க 2019. நான் அப்ப ஜெயா டிவில ப்ரோக்ராம் பண்ண போறேங்க ஈவினிங். அப்போ மோடி வந்து எல்லாருக்கும் ஒரு மந்திரி பதவி, கூட்டணி கட்சி எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு. அப்போ இவருக்கு வந்துரும்னு நாங்க எதிர்பார்த்தோம் வாஸ்தவமாவே.
அப்படின்னா ஜெயா டிவி அது அதிமுக சாயல் இருக்கிறதுனால அதிமுகல இருந்து ஒரு மத்திய மந்திரி அப்படின்னு நினைச்சோம். கடைசியில வரவே இல்லையே. ஏன் வரல? லோக்கல் பாலிடிக்ஸ்க்காக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மந்திரி பதவி வேண்டான்னு சொல்லலாமா? இத்தனைக்கும் அப்போ அதிமுக ஆட்சிங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு, 2021 வரைக்கும். அப்ப இப்போ என்ன சொல்றாங்க? நாங்க மத்தியோடு இணக்கமாக இருந்து வேண்டியதெல்லாம் பெறுவோன்றாங்க. ஒரு 2 வருஷம் உங்களுக்கு ஒரு மத்திய மந்திரி, உங்க கட்சியில இருந்து ஒரு மத்திய மந்திரி வர்றத வேண்டான்னு நீங்க தடுத்தீங்களா? அது என்ன, எந்த வகையில அது என்ன மாநிலத்துக்கு நன்மை சேர்க்கக்கூடிய அரசியல் யோசிச்சு பாருங்க. குறைஞ்சபட்சம் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு நிலையில இருந்த தம்பிதுரை மேலவையில் இருந்தவருக்காக கூட வாங்கி கொடுத்திருக்கலாம். வாங்கி இருந்திருக்கலாங்க. ஆனா லோக்சபா எம்பிக்கு தர்றதுக்கு அவர் தயாரா இருந்தாரு. இவருக்கு வாங்கி இருந்திருக்கலாம். அப்போ அரசியல்னு வரும்போது நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே இப்படிதான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல கிரீஷ் சோடங்கர் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதி மாதிரியும் பேச முடியாது. ஏன்னா அது தேசிய மேலிடங்க. அதே நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா லோக்கலா சிட்டிங் எம்எல்ஏயோட ஆஸ்பிரேஷன் ஒன்று இருக்கு. சிட்டிங் எம்எல்ஏக்கு இன்னொரு வாட்டி நம்ம எம்எல்ஏ ஆகணுங்கிற எண்ணம் தான். அதை தாண்டின ஆஸ்பிரேஷன் கிடையாது. அப்படி எம்எல்ஏ ஆகிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஓட்டு வங்கி எவ்வளவு, கூட்டணி கட்சிகிட்ட இருக்கிறது எவ்வளவு, இதெல்லாம் சேர்த்து தான் எல்லாரும் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ சோடங்கரோ இல்லைன்னா மாணிக்கம் தாகூரோ மற்றவங்களோ விஜயோட கூட்டணி போகணும்னு நினைச்சா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ள, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி குழுக்குள்ள ஒப்பீனியன் கேட்டா அவங்க என்ன ஒப்பீனியன் சொல்லுவாங்க? என்ன ஒப்பீனியன் சொல்லுவாங்கிறது இப்ப நமக்கு இப்பவுமே தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு முந்தி நடந்த கூட்டத்திலே தெரிஞ்சு போச்சு. அப்ப சோடங்கர் யாரோட ஒப்பீனியனை பிரதிபலிக்கிறாரு? அவர் 20% ஆதரவு இருக்குன்றாரு. ஆதரவு இல்ல 2 தலைவர்கள் தாங்க, ஒன்னு ராகுல், இன்னொன்னு விஜய்ன்றாரு. ராகுல் காந்தி ஒன்னொன்னு விஜய்ன்றாரு. ராகுல் காந்தியும் விஜயும் கூட்டணி சேர்ந்தா தமிழ்நாட்டுல அதிக இடங்களை வெல்லலான்னு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. எண்ணம் இருக்கிறதுல தவறே கிடையாதுங்க. எண்ணம் வாக்கு அரசியலை பிரதிபலிக்க போகிறதா இல்லையாங்கிறதா கேள்வி. என்னை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு எண்ணம் பிரதிபலிக்காது. ஏனென்றால் மீண்டும் தேசிய கட்சியோட எல்லா பிரச்சனைகளும் விஜய் கட்சிக்கு போய் சேரும், தாவேகாவுக்கு போய் சேரும். திமுக வரும்போது, காங்கிரஸ் திமுக உறவு ஏற்படும் போது திமுக மேல என்ன விமர்சனங்கள் வைக்கப்பட்டதோ அதே விமர்சனம் அப்படியே அங்க போய் சேர்ந்திருக்கு. கண்டிப்பாக சார். எப்படி ராமர் கோவில் தொடர்பான பாபர் மசூதி விவகாரத்துல அதை திறந்து விட்டு இஸ்லாமியர் வாக்கும் புரி போய் இந்த பக்கம் பிஜேபி இந்துக்கள் வாக்கையும் எடுத்து காங்கிரஸ் பாதிக்கப்பட்டதோ, 10.5 கொடுத்து வன்னியர் மக்களுக்கும் வாக்கு டிரான்ஸ்பரும் நடக்கல, இந்த பக்கம் இந்த வாக்கையும் இழந்து அதிமுக நிற்கிறதோன்னு ஒரு பேரலல் போன்ற ஒரு சூழல், ஒரு விரிவான உரையாடல் எப்படி பயணிக்குதுன்னு பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.